يفرق كل أمر حكيم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله ينزل في هذه الليلة إلى سماء الدنيا فيقول: هل من مستغفر فأغفر له، هل من مسترزق فأرزقه، هل من فأعافيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான பராத்தினுடைய இரவில் அல்லாஹ்வினுடைய நல்லருள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் ஒரு வசந்த காலத்தின் வாசலில், ஒரு அருளிறங்கும் பருவ காலத்தினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். தொடர்படியாய் ரஹ்மானுடைய அருட்கொடைகளை பூமிக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ரஜபு, ஷஅபான், ரமதான் மாதத்தில் இந்த 3 மாதங்களின் சரிபாதியை கடந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 1.5 மாதம் சரிபாதியை எதிர்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்வரக்கூடிய ஷஅபானின் மீத நாட்களையும் ரமதானுடைய முழு மாதத்தையும் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்குள்ள தகுதி பெற்றவர்களாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய பேரருளால் பாக்கியம் பொருந்திய மாதங்களில், பாக்கியம் பொருந்திய இரவுகளில் இந்த மாதமும் இந்த இரவும் அல் குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் வழங்கிய இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அது பாவ மன்னிப்பை பெறவோ, தேவைகளை கேட்டு பெறவோ, கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்கவோ, அவனுடைய அருளுக்குரியவர்களாய் ஆகுவதற்கான முயற்சிகள் தான் இந்த இரவினுடைய இபாதத்துகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு நபிமொழியில் இப்படி சொன்னார்கள்: இன்ன லில்லாஹி ஃபீ அய்யாமி தஹ்ரிக்கும் நஃபஹாத்தின். உங்களுடைய ஆயுள் காலத்தினுடைய நாட்களில் அல்லாஹ் சில வாய்ப்புகளை வழங்குகிறான். அலா ஃபதஅர்ரது லஹா, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில வாய்ப்புகள் வரும், வாசல் வரை அந்த வாய்ப்புகள் வந்து தட்டும். அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படி வழங்குகிற வாய்ப்புகளில் முக்கியமானது சில நேரங்கள், சில இரவுகள், சில பகல் பொழுதுகள், சில மாதங்கள். இந்த பொழுதுகள் எல்லாம் ரப்பு வழங்குகிற வாய்ப்புகள். ஒரு லைலத்துல் பராத்தோ, ஒரு லைலத்துல் கதுரோ, ஒரு ரமலானுடைய பகல் காலங்களோ, ஒரு முஹர்ரமினுடைய ஆஷூராவுடைய நேரமோ, ஒரு துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களோ, இவைகளெல்லாம் அல்லாஹ் வழங்குகிற வாய்ப்புகள். வாய்ப்புகள் உங்கள் வாசலிலே வந்து நிற்கிற போது புறக்கணித்து விடாதீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிடைக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிற நல்ல நோக்கத்திலே தான் பல 100 வருஷங்களாய் பராத்து போன்ற இரவிலே விழித்திருந்து வணங்குகிறோம். அதனுடைய பகல் காலத்திலே நோன்பு வைக்கின்றோம். இந்த இரவிற்கென்று பல்வேறு சிறப்புகளை ஆண்டுதோறும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்றாலும் நினைவூட்ட வேண்டியது கடமை. இந்த இரவிற்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. நாம் பெயர்களோடு தொடர்பு படுத்தி இந்த இரவை யோசிப்போம். 1வது லைலத்துல் மலாயிகா, இது மலக்குகளின் இரவு என்பார்கள். காரணம், நமக்கெல்லாம் ஒரு ரமதானும் பக்ரீத்தும் இருப்பது போல் மலக்குமார்களுக்கு 2 நாட்கள் பெருநாள். ஒன்று லைலத்துல் கத்ர், இன்னொன்று லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. லைலத்துல் தஃப்ரீக் என்று ஒரு பெயர் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களினுடைய
வாழ்வின் எல்லா நிலைகளை குறித்து மலக்குமார்களிடத்திலே விதிகளை நிர்ணயம் செய்து அவைகளை பிரித்து கொடுக்கிற இரவு என்பதால் பிரித்து தரப்படும் இரவு என்கிற பொருளில் லைலத்து தஃப்ரீக் என்று இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், நுட்பமான ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இரவிலே பிரித்து தரப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த இரவிற்கு லைலத்துல் குஃப்ரான் என்றொரு பெயர். பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் முதல்வானத்திற்கு வருகிற இறைவன் நீண்ட நெடுநாட்களாக நாம் கேள்விப்பட்டு வருகிற ஹதீஸ், அல்மி முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, உங்களில் யாராவது மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் மன்னிக்கிறேன் என்று அதிகாலை வரை சொல்லிக் கொண்டே இருப்பதால் இந்த இரவு லைலத்துல் குஃப்ரான், பாவ மன்னிப்பினுடைய இரவு என்று பெயர் பெறுகிறது. லைலத்துல் ரிஸ்க் என்று இந்த இரவுக்கு பெயர். ரப்பு கேட்கிற அந்த கேள்விகளில் இப்படியும் ஒரு கேள்வி உண்டு, அஹல்மி முஸ்தர்ஸிகின், உங்களில் ரிஸ்க் தேடுவோர் உண்டா, ஃபர்ஸுகுஹு, நான் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல இந்த இரவிற்கான சிறப்பு பெயர்களில் ஒன்று லைலத்துல் ஆஃபியா, இது ஆரோக்கியத்தை தரும் இரவு. அல்லாஹ் அதே தொடரிலே ஹதீஸின் வழித்தொடரில் அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஹல் மின் முப்தலன் ஃபவாஃபிஹி, உங்களில் யாராவது பலா முசீபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவர்களுக்கு ஆஃபியத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி ஏராளமான ஹதீஸுகள் இந்த இரவை குறித்து வந்திருக்கிறது. வழக்கம் போல இந்த இரவு சரியா, இதில் கூடலாமா, இபாதத் செய்யலாமா என்கிற கேள்விகளும் வாத பிரதிவாதங்களும் ஒரு பக்கம். புறந்தள்ளி விட்டு எப்போதும் அமல் செய்வோர் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் அருள் பெறுவோர் பெறுவார்கள். இந்த இரவை குறித்த முக்கியமான நபிமொழிகளின் வரிசையில் 2 ஹதீஸ்கள் முக்கியமானவை. இரண்டையுமே அறிவிப்பவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் ஹதீஸ், ஷஅபானுடைய 15வது இரவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுதார்கள். தொழுதவர்கள் நீண்ட நெடுநேரம் சஜிதா செய்து விட்டார்கள். ஃபஅதால ஸுஜூத ஹத்தா ظننت انه قبض, நான் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்களோ என்கிற நினைக்கிற அளவுக்கு அவர்கள் சஜிதா போய்விட்டது. ஃபஹர்ரக்து இப்ஹாமஹு, சந்தேகம் வந்து விட்டது மௌத்தாகி விட்டார்களோ என்று. நீண்ட நேர சஜிதாவில் போய் அப்படியே மெதுவாக நான் அவர்களுடைய கட்டை விரலை தொட்டேன். தொழுது கொண்டிருக்கிற போது லேசாக கட்டை விரலை தொட்டேன். அந்த விரலை அசைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சிறிது நேரத்திலேயே எழுந்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரொம்ப நேரம் சஜிதா செய்கிற போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலேயே பயந்து போய் கட்டை விரலை தொட்டிருக்கிறார்கள். விரல் லேசாக அசைந்ததை வைத்து அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பின் விழித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபகால அத்தத்ரி ஐயு லைலத்தின் ஹாதிகி, ஆயிஷா இது என்ன இரவு என்று தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு, இது லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இது ஷஅபான் மாதத்தினுடைய பாதியில் வருகிற ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று சொல்லிவிட்டு ஒரு நீண்ட ஹதீஸ் அது. அதில் சுருக்கமாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது, பனு கல்பு கோத்திரத்தார் வளர்க்கிற ஆடுகளில் ரோமங்கள் அதிகம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் கூட ரப்பு தஆலா இந்த இரவில் மன்னித்து விடுகிறான். எனவே நான் நீண்ட நேரம் சஜிதா செய்திருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அமலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி ஆயிஷா அம்மாவினுடைய அதிகமான ஹதீஸுகள் இந்த இரவை குறித்து முக்கியமானவை. நாம் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிக பிரபலமான 8-9 சஹாபிகள் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பராத்தின் இரவை குறித்த ஹதீஸுகளை அறிவிக்கிறார்கள். எல்லாமே பெரும் பெரும் சஹாபாக்கள். அதிலே தலைவாசலில் இருப்பவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த இரவை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் இன்னொன்று, ஜன்னத்துல் பகீ என்கிற மதீனத்து கபரிஸ்தானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்திற்கு போன ஹதீஸ். அது நீண்ட ஹதீஸ், பல நாட்களாக
தொடர்ந்து சொல்லப்படுவதால் உங்களுக்கு நினைவில் இருக்கும். பக்கத்தில் படுத்திருந்த ரசூலை காணவில்லை, பின்தொடர்ந்து போனேன். என்னை விட்டு அவர்கள் வேறு ஏதாவது ஒரு மனைவியரின் வீட்டுக்கு போயிருப்பார்களோ என்ற எண்ணத்தில் பின்தொடர்ந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாமலேயே அவர்களை தொடர்ந்து கொண்டு போனேன். ஜன்னத்துல் பகீயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். வேகமாக நான் திரும்பி வந்து என் இடத்திலேயே படுத்து விட்டேன், அவர்களுக்கு தெரியாமல். வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு பேசினார்கள். நான் அவர்களிடத்தில் சென்று விட்டு வந்த விவரத்தை எல்லாம் கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, எல்லோருக்கும் மன்னிக்கிற அல்லாஹ் உயிரோடு இருப்பவர்களுக்கும் மர்ஹூம்களுக்கும் மன்னிப்பு தேடுவதற்காக நான் துஆ செய்தேன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த ஹதீஸின் கடைசியில் ஃபயஃபிரு அஷ்ஆர அக்னாமி பனி குலைப், பனூ குலைப் கோத்திரத்தினுடைய அவர்கள் வளர்க்கிற ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த இரவிலே மன்னித்து விடுவான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளுடைய சுருக்கம் இவைகள். நிறைய ஹதீஸுகள் உண்டு. அமல் செய்யறதுக்கு ஒரு ஹதீஸ் போதும். அமல் செய்யறதா இருந்தா, இபாதத்து செய்யறதா இருந்தா, இந்த இரவுல இப்படியெல்லாம் விழிச்சு வணங்கலாமா அப்படின்னு எல்லாம் கேள்வி இருந்தா ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது. 8-9 சஹாபிகள் அறிவிக்கிறார்கள். ஆனாலும் வழக்கம் போல சில பேர் இந்த இரவை குறித்து இது தேவையில்லை, இது துஆ செய்ய வேண்டியதில்லை, தொழ வேண்டியதில்லை என்றெல்லாம் பேசுபவர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள். எல்லா காலத்திலும் எல்லாரும் ஒரே பாதையில் இருப்பதில்லை. அரபு நாட்டில் சவுதியில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஒருத்தர், அல்பானின்னு பேர் அவருக்கு. அவர் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். ஹதீஸுகளில் நிறைய ஹதீஸுகளை ஆய்வு செய்து இது பலவீனமானது, இது பலமானது அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த ஹதீஸுகளை சொல்லுவார். அவரால் பலவீனம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸுகள் நிறைய தள்ளுபடி. அல்பானின்னு பேர் கேட்டாவே அவர் தள்ளுபடி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்பானி ஷபேபராத்து சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் எடுத்து வச்சு ஆராய்ஞ்சு பீஸாக மேய்ஞ்சிட்டு கடைசியில் எழுதுறாரு, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு இபாதத்தின் ஹதீஸுகள் சஹீஹானவை தான். கிட்டத்தட்ட இன்றைக்கு அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்திற்கு மாற்றமான கொள்கைக்காரர்கள் அடிக்கடி தூக்கி பிடிப்பது இந்த அல்பானி என்கிற பெரியவரை. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீத்துகள் எல்லாம் சிஹத் என்கிற தரத்தில், சஹீஹ் என்கிற தரத்தில் உள்ளவை என்று எழுதியிருக்கிறார். அல்லாஹ் இந்த இரவு ரிஸ்கை, தவணையை, பல்வேறு விஷயங்களை, விதிகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறார். நிர்ணயித்தது எப்போதோ அதிலே சில மாற்றங்களை செய்கிறார். குர்ஆனிலே அவனே சொல்லுகிறான், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ, நினைத்ததை அழிப்பான், வ யுஸ்பிது, நினைத்ததை தரிபடுத்துவான், வ இன்தஹு உம்முல் கிதாப், அவனிடத்திலே தாய் வேதம் கையிலே இருக்கிறது, தாய் ஏடு கையிலே இருக்கிறது, மூலப்பத்திரம் கையிலே இருக்கிறது. அதிலே யார் யாருக்கு என்னென்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருப்பதில் சிலதை நீக்கவும் அவன் அதிகாரம் படைத்தவன், சேர்க்கவும் அவன் அதிகாரம் படைத்தவன். கையில் அது இருக்கிறப்ப அப்பப்போ நிலைமைக்கு தோதுவா மாற்றலாமல்ல. யாராவது வயசான தகப்பனார் ஒருத்தர் அந்த உயில் டாக்குமெண்ட்டு அது இதெல்லாம் கையிலேயே வச்சிருக்காரு. ஒவ்வொரு பையனுக்கு எவ்வளோன்னு அதில் எழுதியிருக்குது. எவ்வளோ பிள்ளைக்கு எவ்வளோ, பையனுக்கு எவ்வளோ, மூத்தவனுக்கு எவ்வளோ, இளையவனுக்கு எவ்வளோலாம் எழுதியிருக்குது. அவர் அதை பீரோவில் பத்திரமா வச்சிருக்காரு, அல்லது மரப்பொட்டியில் வச்சிருக்காரு, தலானிக்கடியில் வச்சிருக்காரு. யாராவது அவர் மவுத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி ஏதாவது பண்ணால் எடுத்து கொஞ்சத்தை மைனஸ் பண்ணாருன்னா முடிஞ்சது. அதிகாரம் அவர் கையில், சொத்து அவருடையது, பேனா பேப்பர் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் நினைச்சாருன்னா கொஞ்சம் ஏதாவது ஏடா கூடமா பண்ணால் கூப்பிட்டு விட்டு ஏதாவது ஒரு தோட்டத்தையோ ஒரு ஊட்டையோ ஒரு சில லட்சங்களையோ அவரால் குறைக்க முடியும். அல்லது ரொம்ப நல்லா ஒரு பையன் பார்த்துக்கிறாங்கிறப்போ மற்றவங்களை விட கொஞ்சம் கூடுதலாக அவனுக்கு எழுதி வைக்கவும் முடியும். காரணம், உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய மூலப்பத்திரத்தை கையில் வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். நினைத்ததை அவன் சற்று சேர்ப்பான் அல்லது நீக்குவான். ஆயுசு 60 இருக்கிறது, 80ஆகவும் வாய்ப்புண்டு. 80 இருக்கிறது 60 வாய்ப்புண்டு.
இது போன்ற நேரங்களில் அப்படி கொஞ்சம் அழுது தொழுது அல்லாட்ட ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வைக்கும் போது இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து தருவான் என்கிற நம்பிக்கையிலே தான் இந்த இபாதத்துகள் எல்லாம் செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட விதிகளின் மாற்றங்கள் இந்த இரவிலே நடைபெறுவதாய் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீசுகள் நிறைய. அமல்கள் உயர்த்தப்படுவது இந்த இரவில், தவணைகள் திருத்தப்படுவது இந்த இரவில், ரிசுக்குகள் எழுதப்படுவது இந்த இரவில், பிறக்கும் குழந்தைகளின் பட்டியல் இந்த இரவில், ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எழுதப்படுவது இந்த பட்டியல் என்று 5-6 விஷயத்தை சொல்லிவிட்டு கடைசியாய் இப்படி சொன்னார்கள், வகுல்ல அம்ரின் ஹகீம், நுட்பமான ஒவ்வொரு செய்தியையும் ரப்புல் ஆலமீன் பிரித்து தருகிறான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாக்கு இந்த இரவை குறித்தது. ரமலான் நிறைவான சிறப்பை பெற்றதென்றால் அதற்கு அடுத்த ஷஅபான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷஅபான் எனது மாதம். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில ஏராளமான வரலாற்றில திருப்பு முனையை ஏற்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஷஅபானிலே நடந்தது. வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 4-5 முறைகள் இதயத்தை பிளந்து சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஷக்குல் கமர் என்று சொல்லுவார்கள், ஷக்குல் கல்ப் என்று சொல்லுவார்கள். ஜம்சம் தண்ணீரால் கழுவி அவர்களுடைய இதயத்தை பிளந்து பரிசுத்தம் செய்யப்பட்டது. அதில் முக்கியமாக இது ஷஅபான் மாதத்தில் அது நடைபெற்றிருப்பது. பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அவர்கள் மன விருப்பத்தின் பேரில் அன்றைக்கு கிபிலாவை கஅபாவை நோக்கி தொழுகுங்கள் என்று திருப்பிய ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு வரையும் கஅபா கிபிலாவாக இருக்கிறது. அது ஒரு ஷஅபான் மாதத்திலே தான் அப்படி ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி நிறைய செய்திகள். முஹர்ரம் மாசத்துக்கு அல்லாஹ்வுடைய மாசம்னு பேர். முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாசத்தை மட்டும் ஷஅபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் எனது மாதம் என்றார்கள். அது ஏன் ஷஅபான் எனது மாதம்? நாங்கள் அவங்க பிறந்த ரபியுல் அவ்வளை சொல்லியிருக்கலாம், ரம்ஜானை சொல்லியிருக்கலாம், இப்படி ஏதாவது சொல்லாமல் ஷஅபானு ஷஹ்ரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அல்லாமா ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற கிதாபு மவாஹிபு லதுன்னியான்னு பேர். இந்த கிதாபில் அதற்கு காரணம் எழுதுகிறார்கள். உலகமெல்லாம் இன்றைக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுகிறோம். இது குறித்த உத்தரவு குர்ஆனிலே இருக்கிறது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று உத்தரவு வருகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இந்த ஆயத்து ஷஅபானிலே இறங்குகிறது. ரசூலுல்லாஹ்வின் மீது உலக மக்கள் எல்லாம் ஸலவாத்து சொல்லுவார்கள் என்கிற வசனம் இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த பேரானந்தத்திற்கு அளவில்லை. ரசூலினுடைய அந்தஸ்தை கியாமத்து வரை உயர்த்தி பிடிக்கிற அற்புதமான அந்த வசனம் இறங்கிய போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் எனது மாதம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மொத்தத்தில் இப்படி சிறப்புகள் நிரம்ப பெற்ற ஷஅபானும் அதிலேயும் ஏராளமான சிறப்புகளை பெற்ற இந்த லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பாதி 15வது இரவும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுபவை என்பதை இந்த மேற்சொன்ன செய்திகள் எல்லாம் காட்டுகிறது. வாய்ப்புகள் அல்லாஹ் சில நேரங்களை கொடுத்து வழங்குகிறார். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ. ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்குது, ஜும்மா முழுக்க துவா செய், கபூலாகிவிடும். இதோ லைலத்துல் கத்ர் இருக்கிறது, பயன்படுத்திக்கொள் ஃபஜ்ர் வரை. இதோ ஷஅபானுடைய 15வது இரவு இருக்கிறது, ஃபஜ்ர் வரை பயன்படுத்திக்கொள். துல்ஹஜ் மாதத்தினுடைய அரஃபா இருக்கிறது, பயன்படுத்திக்கொள். அரஃபாவினுடைய நோம்பிலே அல்லது ஆஷூராவுடைய நோம்பு, இப்படி வரிசையாக வாய்ப்புகளை அல்லாஹ் அள்ளி இறைத்திருக்கிறார். இந்த வாய்ப்புகள் வருகிற போதும் அதை தவற விட்டுவிடக் கூடாது என்று பேசுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி மௌத்தா போகிற வரை இருக்கிறது இல்லை. ஆரோக்கியமாக இருப்பவன் காலம் போக போக நோயாளியாகி விடுகிறார். செல்வச் செழிப்போடு இருப்பவர்கள் காலம் போக போக செல்வம் கரைந்து போய் சாதாரண நிலைக்கு வருகிறார்கள். சமயங்களில் ஏழ்மை நிலைக்கும் போய்விடுகிறார்கள். மாறி மாறி பயணிக்கிற இந்த வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் நேரலாம் என்கிற போது அல்லாஹ் வழங்குகிற சில நல்ல வாய்ப்புகளை நாம் திருந்திக் கொள்ள அல்லது நாம் அவனுக்கு நெருக்கமாக்கி கொள்ள இப்படியெல்லாம் வாய்ப்பை பயன்படும். என்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பாதி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருக்கிறப்போ ஜியாதுக்கு அறிவிப்பு வரும். ஒரு சஹாபி அந்த பாதியை மிச்சத்தை தூக்கி போட்டு ஓடிடுவார். முழுசா சாப்பிட்டு போறதுக்குள்ள நம்மளை எடுக்க மாட்டாங்க என்று சொல்லி தூக்கிட்டு போவார். போனவர் ஷஹீதாகுவார். அவருடைய எண்ணமும் துஆவும் அது. சின்னதா ஒரு வாய்ப்பு ரப்பிடம் இருந்து வந்தாலும் கூட விட்டுறாதீங்கன்னு அர்த்தம், பயன்படுத்துங்கள்னு அர்த்தம். இதா காமத்தி சாஅத்து வஃபியதி அஹதிக்கும் ஃபஸீலா ஃபல்யக்ரிஸஹா. கியாமத் அன்னைக்கு கையில ஒரு செடி இருந்துச்சு, கியாமத்து வரப்போகுது, அன்னைக்கு தான் உலகம் அழியுது. நற்று செடியை இன்னைக்கு நட்டு யார் பார்க்க போறா? இது மரமா வருமா, செடியா வருமா, இந்த காயை யார் சாப்பிட போறா, உலகமே அழிய போகுதே, நட்டு வைக்கிறதுனால பிரயோஜனமே. நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நட்டு வச்சிரு ஒரு செடியை, அதுக்கெல்லாம் ஒரு கூலியை தருவான். கியாமத்தன்று உன் கையில் ஒரு செடி இருக்கிறது, உலகமே அழிவதாக அறிவிப்பு, நீ நட்டு வைத்து விடு. சின்ன சந்தர்ப்பம் ரப்புல் ஆலமீனுடைய தரப்பில இருந்து நமக்கு தரப்படுவானால் அந்த சின்ன சந்தர்ப்பத்தை கூட நழுவ விடாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லுகிறது. பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல வழிநெடுகிலும் சொல்றான். நாம என்னன்னா சந்தர்ப்பங்களை பூரா நழுவ விட்டுருவோம், தவற விட்டுருவோம், கடைசியில நழுவ விட்டுட்டோன்னு மனுஷன் ஒப்பாரி வைப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாலைத்த நீ குல்து துராபா, இதெல்லாம் மௌத்துக்கு பின்னாடி நான் மண்ணா போயிருக்க வேண்டுமே அப்படின்னு பேசுவானா. யாலைத்த நீ கத்தம் துலி ஹயாத்தி, என் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கணுமே. எப்போ இருக்கிற போது அல்ல இந்த உணர்வுகள், காலம் முடிஞ்சதுக்கு பிறகு மையத்தான பிறகு மறுமையை சந்திக்கிற போது இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருமா. கத்தம் துலி ஹயாத்தி லால்லி அமலு சாலிஹா, நான் நல்ல அமல் செஞ்சிருக்க வேண்டுமே. யவையிலத்தால இத்தனில மத்தகத்து புலானன் கலீலா, இன்ன ஆளை நான் தேர்ந்தெடுக்காம அவன் கூட நண்பனா இல்லாம இருந்திருக்கணுமே. இப்படி இது என்ன சொல்றது, இதெல்லாம் புலம்பல்கள் வரிசையா குர்ஆன்ல நம்முடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நாம் என்னென்ன புலம்பல் செய்வோமோ அந்த புலம்பல் பூரா அல்லாஹ் சொல்லியிருக்கான். மண்ணா போயிருக்கணும், நல்லது செஞ்சிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன், இவங்க கூட சேராம இருந்திருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும். நம்மள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் வயசானவங்களை கூப்பிட்டு ஒரு 70-80 வயசு ஆயிருந்தாலும் சரி, என்னவெல்லாம் லிஸ்ட்டுன்னு கேளுங்க, புலம்பல் லிஸ்ட்டு நம்மள்ட்ட நிறைய இருக்கும். இதை செஞ்சிருக்கலாம் நினைச்சேன், அதை செஞ்சிருக்கலாம் நினைச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி மௌத்தா போகிற வரையும் செய்யவும் மாட்டார். இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி அல்லாஹ் சொல்றான். இறப்பின் போதும் இறப்பிற்கு பின்பும், மரணம் நெருங்குகிற போதும் மரணத்தின் வாயிலில் நிற்கிற போதும் இந்த மாதிரி புலம்பிய. சரி, இருக்கிறப்ப இவர் என்ன புலம்பினார் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்றான். இந்த காரூன்னு ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தான், எக்கச்சக்கமான செல்வத்தோட. அவன் செல்வ செழிப்போட ஊர்வலமாக போகிறப்போ நின்றுட்டு எல்லாம் பேசுகிறாங்களா என்னன்னு. யாழைத்தலைனா மிசிலமா ஊற்றிய காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஆண்டவன் நமக்கும் கொடுத்துருக்கணுமே. இருக்கிறப்ப வேற மாதிரி புலம்பல், வாழ்க்கை முடிகிறப்ப வேற மாதிரி புலம்பல். இருக்கிறப்பெல்லாம் அவன் மாதிரி காசு வேணும், இவன் மாதிரி பங்களா வேணும், அவன் மாதிரி வாய்ப்புகள் வேணும், நிறைய உலகத்தை பார்த்தே பேசி விடுகிறார்கள். உலக வாழ்க்கை முடிவடைகிற போது இவர்களுடைய எண்ணம் அல்ல. அவர் திடீர்னு நிற்பார், மலக்குல் மௌத்து போலாமா அப்படின்னு கேட்டு நிற்கிறப்ப தான் தெரியும் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா. எடுத்தாலும் இந்த கேள்வியை சில நபிமார்களே கேட்டிருக்காங்க. சில நபிமார்களே ஹதீஸில் எந்த அளவுக்கு வருதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்க ஓங்கிட்டாரா அவரை வாங்க போகலான்னு கூப்பிட வந்தப்போ. ஏற்கனவே கொஞ்சம் கோபமானவங்க எப்போவுமே. அது உங்கள் வாழ்க்கை டைம் முடிஞ்சது, டேட்டு பாராயிருச்சு, அதனால கிளம்பலாமான்னு கேட்டிருக்கிறாரு, அடிக்க பாஞ்சிருக்கிறாரு. ஆயுசு முடிந்தது என்கிற போது யாராலும் அவ்வளோ சீக்கிரம் ஜீர்ணிக்க முடியலங்கிறப்போ நம்மளை மாதிரி சாதாரணமானவங்கெல்லாம் அவர் திடீர்னு வருவார். அவர் திடீர்னுலாம் வரல, ஏகப்பட்ட எச்சரிக்கைகள் நமக்கு தரப்பட்டது. அந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் பின்னால தான் வந்திருக்கார். அந்த எச்சரிக்கைகள் வந்த போது நாம உணரல. எச்சரிக்கையெல்லாம் வந்துச்சு.
மலக்குள் மௌத்தே வந்து நிற்கிறப்போ அவன் கேட்டான், நான் ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்க திடுதிப்புன்னு கொஞ்சம் சொல்லிட்டு வரலாமல்ல, விருந்தாளி வந்தாவே சொல்லிட்டு வர்றாங்க, என்னமாவது வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறவங்க வந்தாங்களே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் ஆளையே தூக்கிட்டு போகிற ஆள் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, கொஞ்சம் முன்னறிவிப்பு கொடுத்துட்டு வந்திருக்க கூடாதா? பொதுவாக எங்கள் ஊரில் தலைவர்கள்லாம் வந்தாவே வருக வருகன்னு 7 நாளைக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பேனரு அது இதெல்லாம் வச்சு அவங்க வர்றதை தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் வர்றீங்க, வர்றவரும் சாப்பிட்டு போகிறதுக்கு வரல, வர்றவர் எதையாவது வாங்கிட்டு போகிறதுக்கு வரல, எனவே கொண்டு போகிறக்கே வந்திருக்கீங்களே, கொஞ்சம் சொல்லியிருக்கலாமல்ல அப்படின்னு சொன்னப்போ மலக்குள் மௌத் ஓதி காட்டினாராம். அவலம் நுஅம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். திருந்தரவன் திருந்தர அளவுக்கு நம்ம சந்தர்ப்பத்தை கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாராம். அவலம் நுஅம்மிருக்கும், நாம் உங்களுக்கு ஆயுள் தரவில்லையா? மாயத்ததக்கரு மையத்ததக்கர், திருந்தரவன் திருந்தர அளவுக்கு நாம கொடுத்தமே. வகத் ஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு நிறைய எச்சரிக்கை வந்துச்சு. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான். 22வது ஜுஸுல இந்த ஆயத்து இருக்கு. உங்களுக்கு ஆயுள் கொடுத்திருக்கிறோம், திருந்தரக்கு சந்தர்ப்பங்கள் கொடுத்தோம். அந்த சந்தர்ப்பம் தான் இதெல்லாம். ஒரு லைலத்துல் கத்ர், ஒரு ரம்ஜான், ஒரு ஈது, ஒரு நல்ல நாள் பொழுது, இவைகள்லாம் வந்து அல்லாஹ் வழங்குகிற சந்தர்ப்பங்கள். நான் நிறைய எச்சரிக்கை. அவர் என்ன இவன் கேட்கறது என்னன்னா, சொல்லிட்டு வரலாமல்லன்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, நிறைய சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், எக்கச்சக்கமான அறிவிப்பெல்லாம். பின்ன இன்னைக்கு உள்ள காலம் மாதிரி காலையில் ட்ரெயினில் வர்றேன்னு சொல்ல போறாரு. அவர் லேசு மாசா சிக்னல்லாம் கொடுத்துட்டார். உண்மை தானே? உனக்கு நிறை வந்துருச்சா, நிறை வந்து விட்டதா? ஆமா, நிறை வந்துச்சு, அது ஒரு அடையாளம், நான் வரப்போறேங்கிறதுக்கு அடையாளம். குழந்தை பிறந்துச்சா? அம்மா பிறந்துச்சு, குழந்தை மட்டுமல்ல பேரம் பேத்தி எல்லாம் பிறந்துச்சு, 2வது அடையாளம். நான் வர்றேங்கிறதுக்கு 2வது அடையாளம். அடிக்கடி நோய் வந்துச்சா? ஆமா, அப்பப்போ வந்துகிட்டே இருந்துச்சு, 3வது அடையாளம். இதெல்லாமே அல்லாஹ் அனுப்புகிற அடையாளம். நிறையை பார்த்த உடனே அந்த பயணத்துக்கு தயாராக வேண்டும். குழந்தை பிறந்து விட்டால் நாம கிளம்பணும்னு அர்த்தம். அதாவது அடுத்த தலைமுறை வாழுவதற்கு இடம் வேண்டும், எனவே போன தலைமுறை பெறப்பட வேண்டும். எல்லாமே இங்கேயே இருந்துட்டா பிரச்சனை. இங்கேயே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாம் அடக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். எங்க அடக்காம விட்டுருவீங்களோன்னு கொஞ்சம் தாமதமான நாத்தம் எடுக்கிற மாதிரி வச்சுட்டான். லேட் பண்ண முடியாது. ஒரு தலைமுறை வருகிற போது அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுத்து விட்டு போன தலைமுறை கிளம்ப வேண்டும். இருக்கிற தலைமுறையெல்லாம் வச்சா கற்பனையில் நினைச்சாவே பயமா இருக்கு. ஒரு வீட்டில் 10 தாத்தா இருக்காருன்னு வைங்களேன், மௌத்தாவே போகாம 10 தாத்தா, இவர் அவரோட மகன், இது அவரோட மகன், அவரோட மகன்னா எங்கே கொண்டு போய் வைக்க, யார் சம்பாதிக்க, என்ன பண்ண, எத்தனை பேர்? இது இன்னைக்கு இருக்கிற நோய்வாய்ப்படுற காலத்தில் 10 மெடிக்கல் ஷாப் உள்ள வைக்கணும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்ஃபு. நினைச்சாலே பயமா இருக்கு. கடந்த தலைமுறையை வைத்து கொள்ள முடியாது. அடுத்த தலைமுறை பிறக்கிறது என்றால் நாம கிளம்பணும், அதுக்கு அர்த்தம். யாருக்கெல்லாம் அடுத்த தலைமுறை வந்து விட்டதோ அவர்களெல்லாம். எனவே நிறைய ஒரு அடையாளம். அடுத்த தலைமுறை பிறப்பது நாம் கிளம்ப வேண்டும் என்பதற்கு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற ஏற்பாடு. வைக்கவே முடியாது, வைக்க முடியாதுன்னு வைக்கிற ஐடியால நம்மளும் இல்லை. சில பேரெல்லாம் கொஞ்சம் லேட்டானாலும் வேகமாக கேட்பாங்க, நாளை காலையில் 10 மணிக்கு அடக்கமாமா, ஏன் அவ்வளோ நேரம் வைக்கிறாங்க அப்படிம்பாங்க. என்னன்னா இன்னைக்கே அனுப்ப வேண்டியதானே, நைட்டோட நைட்டா, ஏன் நாளைக்கு வரை? அப்போ சொல்லுவாங்க, இல்லை வெளிநாட்டில் இருந்த ஒரு மகன் வர்றாராமா அப்படி இப்படின்னு சொல்லி. அதாவது காலையில் 10 மணி வரை வைக்கிறதுக்கே எக்கச்சக்கமான பேர்த்துட்டு பதில் சொல்லணும். இவர் இப்படியாமா, அது அப்படியாமா, அவர் வர்றாராமா, இவர் போறாராமா, அதனால நாளைக்கு. ஆக சீக்கிரம் அனுப்பி விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி அந்த உடலை வைத்துக் கொள்ளும் சூழ்நிலையில் அல்ல வைக்கல. ஆக இதுவெல்லாம் அடையாளம், நிறைய ஒரு அடையாளம். நோய்கள் பழக்கமானதை போல திரும்ப திரும்ப வந்தால், அழகான அரபு கவிதை அது. இதிர்ரிஜாலு வலதத் அவுலாதுஹா வஜுஇலத் அஸ்காமுஹா தஅதாதுஹா தில்க ஸுரூஉன் கத் தனா ஹஸாதுஹா. இவைகள் அறுவடைக்கு நெருங்கி விட்ட பயிர்கள். அழகான கவிதை. குழந்தை பிறந்துச்சுன்னா, நர வந்துச்சுன்னா, அதே மாதிரி அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா, தில்க ஸுரூஉன் கத் தனா ஹஸாதுஹா, அறுவடைக்கு நெருக்கமாகிவிட்ட நெற்கதிர்கள். அப்படின்னா அறுவடைக்கு தயாரா இருக்கணும், எந்த நேரத்திலையும் அவர் மேல இருந்து வந்துருவாருன்னு அர்த்தம்.
கூப்பிட்டு போயிடுவாருன்னு அர்த்தம். நோய் அடிக்கடி வந்தால், இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் முக்கால்வாசி அப்படிதான் இருக்கு. யாரும் ரொம்ப நாள் வரைக்கும் நோய் இல்லாமல் எல்லாம் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மாச நோய்கள் வந்தால் ஒவ்வொரு ஆளுக்கல்ல, இப்போ உலகத்துக்கே வர்ற மாதிரி இருக்குது. இப்போதான் ஓஞ்ச மாதிரி இருக்கு, எங்கேயோ ஆரம்பிக்கிறானுவோ, புதுசாக ஒன்று வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்பப்போ அதாவது இது ஊடகங்களில் பரப்பி விடுறானுங்களா இல்லை உண்மையாலுமே அவன் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவன் 6000 படுக்கைகள் தயாராக இருக்கிறது, எங்கேயோ படுக்கை எல்லாம் ரெடி பண்ணி, அதாவது வருக வருகன்னு நோயை வரவேற்று கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில். அப்போ இந்த எல்லா அடையாளமும் இன்றைக்கு நடக்கிறது, நிறை வந்திருக்கிறது. அடுத்த தலைமுறை குழந்தைகள் வந்து விட்டார்கள், நோய்கள் வரிசையாக வருகிறது. அப்படின்னா அறுவடைக்கு தயாராக இருங்கள் அர்த்தம். அதான் மலக்குள் மௌத்து சொல்லுவாராம், இதெல்லாம் நடந்துச்சல்ல, இதெல்லாம் தான் நான் வர்றதுக்கான அடையாளம், கிளம்பு போலாம். வஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, காலங்களை கடந்ததற்கு பிறகு செய்ய முடியாம போயிருச்சே, இப்படி போயிருச்சே, நான் அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த ஹஜ்ஜுக்கு போயிருக்கலாமே, அந்த நோன்பு வச்சிருக்கலாமே என்றெல்லாம் புலம்புவதை விட மின் ஐயாமி தஹ்ரிகும் நஃபஹாத்தின், உங்கள் காலத்தில் இறைவன் சில வாய்ப்புகளை வழங்குகிறான். ரிசல்லாசன் சொல்லுகிறார்கள், அதாவது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். என்ன வேணால் ஹஜ்ஜுடைய பாடத்தில் ஒரு ஹதீஸில் நபிஸல்லாஹு சொல்லுவாங்க, மன்னராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யாராவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சா சீக்கிரமா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸில் லிஅன்னஹு யம்ருது மரீதுன், ஏனென்றால் அவன் நோய்வாய்ப்பட்டு விடலாம், அவ் ததில்லு தால்லத்து, அல்லது அவன் வாகனம் காணாமல் போகலாம், ஒட்டகம் ஹஜ்ஜுக்கு போறதுக்குள்ள ஒட்டகம் காணாமல் போகலாம், அவ் தஅருது லஹு ஹாஜத்துன், அல்லது ஹஜ்ஜுக்கு போக முடியாத அளவுக்கு தேவை வந்துடலாம். நோய்வாய்ப்பட்டு விடுவாய், வாகனிக்க முடியாமல் போய் விடுவாய், அல்லது வேறு தேவை வந்து ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் போய் விடுவாய். நம்மள நிறைய பேர் அப்படி நிறைய, அதாவது புள்ள காரியம் முடிச்சுட்டு போகலான் இருக்கேன், ரிட்டையர்டுக்கு அப்புறம் போகலான் இருக்கேன். இவங்களா ஒரு வயசு நிர்ணயம், 58க்கு அப்புறம் இவர் போவாராம். என்னமோ ஏற்கனவே எழுதி கொடுத்த மாதிரி 58 வயசு வரைக்கும் உங்களை உறுதியாக வைத்திருப்போம்னு சொல்லியிருக்கிற மாதிரி. அப்போ தேவைகள் வந்து விடலாம், வாகனிக்க முடியாமல் போகலாம், அல்லது நீ நோய்வாய்ப்பட்டு விடலாம். இந்த மாதிரி நேரங்களில் உங்களால் ஹஜ்ஜு செய்ய முடியும். எப்போ ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை வருதோ நீங்க அப்பவே ஹஜ்ஜுக்கு போய்விடுங்கள் என்று அர்த்தம். அதை விட்டுருங்கப்பா, ஹஜ்ஜுக்கு போய்விடுங்கள் என்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னா, வாய்ப்புகளை தப்ப விட்டதற்கு பின்னால் ஏற்படுகிற புலம்பல்களாக வர வேண்டாம். அந்த வாய்ப்புகளின் வாசல்கள் தான் இது போன்ற ரமலான் போன்ற, ஷஅபானை போன்ற, துல்ஹஜ்ஜை போன்ற ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறார். திருந்துறதுக்கு பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சந்தர்ப்பம் அமையும். சில பேர் நோய்வாய்ப்பட்டால் தான் திருந்துவாங்க, சில பேருக்கு நோய் திருத்திவிடும், சில பேருக்கு குடும்பத்தில் ஏதாவது மரணம் சம்பவித்து அதிலிருந்து திருந்துவார்கள், சில பேர் ஏதாவது அப்படி ஒரு உருக்கமான நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டோ பார்த்தோ கண்ணாலே அனுபவப்பட்டோ அதிலிருந்து திருந்துவார்கள். யார் வேண்டுமானாலும் அல்லாஹ் திருந்துறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஒருத்தருக்கு அப்படி காட்டாம இல்லை, எல்லாத்துக்கும் காட்டுறான். ஆனால் சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு திருந்துபவர்கள் ரொம்ப கம்மி. சில பேருக்கெல்லாம் ஒரு நோய் வந்து அந்த நோயில் அவர் உச்சகட்டத்துக்கு போய் ஐசியில் அட்மிட் ஆகி டாக்டர் டைம் எல்லாம் சொல்லி 24 hours தான், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லி குடும்பமும் கஃன் துணி வரையும் தயாராகிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வருவார். வரும்போது தான் ஒரு முடிவோடு வருவார், யா அல்லாஹ் இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன், இது வரைக்கும் எப்படி எல்லாமோ இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போது சில பேர்த்த திருத்துறதுக்கு அல்லாஹ் ஐசியூ வரையும் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கிருந்து வருகிற போது முடிவோடு வருவார். சில பேர் வாழ்க்கையில் கூட பிறந்த சகோதரர்களை அல்லது வாழ்க்கை துணையை, கணவனை, மனைவியை, தந்தையை, தாயை, இவர்களை எல்லாம் இழக்கிற போது இப்படி எல்லாம் போயிட்டே இருக்காங்கன்னா அடுத்து நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி லேசாக யோசிச்சு அப்போ அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஆக நோய் திருத்தலாம், மரணம் திருத்தலாம், அல்லது ஏதேனும் நல்ல சந்தர்ப்பங்கள் திருத்தலாம். ஏதாவது சந்தர்ப்பம். சில பேர்லாம் திடீர்னு வராமல் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவார். நம்ம புரிஞ்சுக்கணும், மோசமான கனவு ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு, பயங்கரமான கனவாக இருந்திருக்கும், எப்படி தப்பிப்போங்கிற மாதிரி எந்திரிச்சு ஒரு மாதிரி ஆகி பொது செஞ்சுட்டு பள்ளியாசலுக்கு வந்துடுவார்.
அதாவது கொண்டு வந்து ரப்பிடத்தில் சேர்க்க இந்த மாதிரி ஏதாவது சிலது நடந்தால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி இருக்கிறது. நிறைய வலிமார்கள் இறைநேசர்கள் வாழ்க்கையிலாம் கூட அப்படித்தான் நடந்தது. எல்லா இறைநேசர்களும் அப்படியே பிறப்பில் இருந்து இறைநேசர்கள் ஆகல, எப்படி எல்லாமோ இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் லைஃப்ல. அந்த டர்னிங் பாயிண்ட் வருகிற போது தெரிந்து விடுவார்கள். அதாவது வாய்ப்பு வந்து வாசலை தட்டுகிற போது அதை பயன்படுத்தி கொண்டார்கள் சரியாக, அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். மாலிக் இப்னு தீனார் ஒருத்தர் இருந்தார் ரஹ்மத்துல்லாஹி. மாலிக் இப்னு தீனார் மிகப்பெரிய இறைநேசராக இன்றளவும் அறியப்படுகிறது. மாலிக் இப்னு தீனார் பயங்கரமான குடிகார், பயங்கரமான குடிகார். எப்பவும் தண்ணியில் தான் இருப்பார். வீட்டில் ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை. இந்த 2 வயசு குழந்தை இவர் மேலே பிரியும், இவருக்கு அவர் மேலே பிரியும். என்ன குடிகாரராக இருந்தாலும் மகளை பார்த்தா அப்படியே மகிழ்ச்சி ஆயிடுவார், மலர்ந்து விடுவார். வீட்டில் வச்சு குடிக்கிறதுக்காக உட்காந்துருந்தா அந்த குழந்தை வந்து தட்டி விடும். குழந்தை வந்து தட்டி விடும். அதை தட்டி விட்டாலும் அதை எடுத்து கொஞ்சுவார், மடியில் வச்சுக்குவார். இப்படியெல்லாம் ஃபுல் போதையில் ஒரு நாள் போகிறார் வீட்டுக்கு. குழந்தைகிட்ட விளையாடிட்டே இருந்தவர் தூக்கி போட்டு விளையாண்டார். தூக்கி போட்டு குழந்தைய பிடிச்சு விளையாடும் போது போதையில் பேலன்ஸ் தடுமாறி விட்டுட்டார். விட்ட குழந்தை விழுந்து விட்டது, விழுந்தவுடன் இறந்தும் விட்டது. இன்னால் இல்லா. குழந்தைக்கு பேர் ஃபாத்திமா. மாலிக் இப்னு தீனார் தான் தகப்பனார். அப்போ அதற்கு பிறகு இவர் வாழ்க்கை ரொம்ப சூனியமாயிடுச்சு. அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். எக்கச்சக்கமாக குடிச்சுட்டு கரெக்டாக ஒரு லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, பராத்துடைய இரவு, முழு போதையில் வீட்டில் படுத்திருக்கார். வரலாற்றிலே, அவருடைய வரலாற்றில் இந்த இரவையே குறிப்பிடுகிறார்கள். முழு போதையிலே படுத்திருந்தவர் கனவு காண்றாரு. கடவுளை ரொம்ப மோசமான கனவுகள்லாம், மறுமை வந்து விட்டது, ஏதோ ஒரு பாம்பு துரத்துது, இவர் ஓடுறாரு, எல்லாத்துட்டையும் உதவி கேட்குறாரு, யாரும் உதவி செய்யலை. கடைசியில் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அங்கே போய் மலை அடிவாரத்தில் ஒரு திரை இருக்கும், அதை விளக்கிப்பார், உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் காப்பாற்றுவாங்கன்னு போய் பார்க்குறாரு. நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அங்கே குழந்தை ஃபாத்திமா, முழுக்க முழுக்க அத்வாலுல் முஸ்லிமீன்கள், முஸ்லிம்களினுடைய இறந்து போன குழந்தைகள் எல்லாம் கனவுல அவர் பார்க்கறது எல்லாமே. குழந்தையை பார்த்த உடனே அது வந்து தந்தையை அணைத்து கொள்ளுகிறது. யாபத்தா யா அபத்தான்னு சொல்லி அது கத்துது, என்னுடைய தகப்பனார், என்னுடைய தந்தையே தந்தையேன்னு கத்திட்டு, அப்போ குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறது. அலம் யஅனில் லல்லதீன அமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைச்சு உங்களுக்கு திருந்துறதுக்கு இன்னும் நேரம் வரலையா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. தூக்கத்திலிருந்து முடிச்சிட்டார். தூக்கத்திலிருந்து விழித்து விட்டார். ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, தொழுகைக்கு சென்றவர்களெல்லாம் வீடுகளுக்கு போய்விட்டார்கள். கனவிலிருந்து முடித்தவர் நேராக பள்ளிவாசலுக்கு போனார். அன்றிலிருந்து உதவி செய்துவிட்டு ஏறத்தாழ ஒரு புதிய முஸ்லிமை போல, அவர் ஜும்மா தொழுதாரா என்று தெரியவில்லை, தன்னுடைய சுகதுக்கங்களின் போது அல்லாஹ்வை அழைத்தாரான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு கனவு, ஒரு குழந்தையின் மரணம் அவரை திருத்தி விட்டது. அல்லாஹ்வை நினைத்து வாழ்க்கையில் திருந்த உங்களுக்கு நேரம் போதவில்லையா, வரவில்லையான்னு கேட்ட அந்த வார்த்தையோடு பள்ளிக்கு வந்தவர் தான். காலமெல்லாம் அப்படியே இபாதத்தில் கிடந்தார். பெரிய இறைநேசரானார். இன்றைக்கும் அவுலியாக்களுடைய லிஸ்ட் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டு வாரியாக பார்த்தா மாலிக் இப்னு தீனார் மிகப்பெரிய இறைநேசர். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அவுலியாக்களுக்கான ரோல் மாடல். கையெடுத்து ஒரு கட்டத்தில் துவா செஞ்சவர். அல்லாஹும்ம லா துத்கிலி துன்யா கலீலன் வலா கதீரன் ஃபி பைத்தி மாலிக் இப்னு தீனார். யாரெல்லாம் மாலிக் இப்னு தீனாருங்கிற என்னோட வீட்டுக்குள்ள இந்த துன்யாவை மட்டும் கொஞ்சமும் கொண்டு வந்துடாத, கூடுதலாகவும் கொண்டு வந்துடாத, துன்யா மட்டும் வேண்டாம் என்று துவா செய்தவர். ஆக உலக பற்றற்று அல்லாஹ்வினுடைய பாதையிலே அப்படியே உருகி போனவர் மாலிக் இப்னு தீனார். என்ன தெரியுமா, ஒரு சந்தர்ப்பம், ஒரு குழந்தையின் மவுத்து, ஒரு நோய்வாய்ப்படுகிற தருணம், அல்லாஹ் இப்படி எல்லாத்துக்கும் திருந்துறதுக்கு சில டர்னிங் பாயிண்ட்டுகளை ரப்பு கொடுப்பான். நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி வேறு சில இறைநேசர்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வலிமார்களினுடைய தொடர்களெல்லாம் போய் முடிவடைகிற இடத்துல மிகப்பெரிய இறைநேசர் ஒருவர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் பெரிய வழிப்பறி கொள்ளை நடத்திட்டு இருந்தவர். அதாவது எல்லாரும் நைட்டில் வழிப்பறி கொள்ளை பண்ணுவாங்க, இவருடைய ஸ்பெஷாலிட்டி பகல்லே பண்ணுவார். எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆயுத முனையிலே கடத்தி அவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய
பகல் இரவு கொள்ளையராக அறிமுகப்பட்ட ஃபுதைல் இப்னு இயாத். யாரோ ஒரு பொண்ணை விரும்பியிருக்கிறார். அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் சந்திக்க போவார். ஒரு மகரிபுடைய நேரம் சுவத்தில் ஏறுவார். அல்லாஹ் ரசூலை பற்றி எந்த நினைப்பும் அவருக்கு கிடையாது. பள்ளிவாசல் பக்கம் அவருடைய கால்கள் வந்ததில்லை, நடந்ததில்லை. அவர் ஏறுற அந்த திட்டில் வீட்டில் ஏறுவார். பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசைக்குள்ளே இருந்து ஒரு சிறுமி ஓதும் குர்ஆன் ஆயத்தை. இப்போ நான் சொன்ன இந்த ஆயத்தை தான் ஓதும். அலம் யஅனில் லல்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைச்சு பயந்து திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் வரலையா அப்படின்னு அந்த ஆயத்து. ஃபுதைல் இப்னு இயாத் அங்கேயே நிற்பார். அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப போடுவார். பலா யா ரப்பி கத் ஆன், அல்லாவே நேரம் வந்துருச்சு, நான் தெரியாமல் இருந்துட்டேன்னு செவுத்திலிருந்து இறங்குவார். நடந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வசனம் காதில் விழுகிறது. அந்த வசனம் கொஞ்சம் சிந்தனையை தூண்டுகிறது. அதனுடைய விளைவாக நிறைய யோசிக்கிறார். அப்படியே கீழே விழுந்தவர் இனிமேல் ரப்பை நோக்கி போக வேண்டும்னு முடிவு செஞ்சார். ஒரு பாலடைஞ்ச மண்டபம் ஒன்று, திருடர்களுக்கு ஒளிவதற்கு சில மறைவான இடங்கள் வேண்டுமே, அங்கே போனார். அங்கே ஒரு வாணிப குழு ஒன்று, பயண குழு ஒன்று தங்கி இருக்குது. நைட் நேரத்தில் தொழுதுட்டு இருக்கிறாங்க, துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவில் தஹஜ்ஜுதில் இவர் அந்த பக்கம் ஒரு ஓரமாக போய் அந்த மண்டபத்தில் தங்கியிருக்கார். அவங்க பேச்சு சத்தம் கேட்குது, அவங்க பேசிக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கிளம்பிடுவோமான்றாங்க, போகலாமான்னு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க போக வேணாம், வழியில் புதையில் இருந்தால் மாட்டிக்குவோம், அவர் எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் உலாவிட்டு இருப்பார், சிக்கிட்டா வம்பு, புதையில் கண்ணில் மாட்டக்கூடாதுங்கிறாங்க. இவர் கேட்குறார், புதையிலே கேட்கிறார், அல்லாவே உன்னுடைய அடியார்கள் தஹஜ்ஜத்தில் தக்பீர் கட்டி நிற்கிற பல பேரெல்லாம் என்னுடைய வழிப்பறி கொள்ளையை நினைத்து பயப்படுகிற அளவுக்கு கொடூரக்காரனாக நான் இருக்கிறேனே. திருந்தனார் முடிவெடுத்தார், காலம் முழுக்க என்னுடைய பாவத்திற்கு கஃபாரா நான் மௌத்தா போகிற வரையும் ஹரம் ஷரீஃபில் இருக்கிறேன்னு மக்காவுக்கு வந்துட்டார். அங்கேயே கிடந்தார், நக்காலியே இருந்தார். முஅத்தினாக மாறினார். 20 வருஷம் 30 வருஷம் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் அவர்கள் வரலாற்றிலே. ஹரம் ஷரீஃபினுடைய முஅத்தினாக மாறி போனார். எந்த அளவுக்குன்னா இன்றைக்கும் கூட நீங்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை கிதாபுகளிலே அறிமுகத்திற்காக எடுத்து பார்த்தால் அங்கே என்ன எழுதுகிறார்கள், இன்னஹு ஆபிதுல் ஹரமைன், 2 ஹரம் ஷரீஃபின் வணக்கசாலி. பள்ளி புறான்னு சொல்லுவாங்க, புத்தக புழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹரம் ஷரீஃபின் புறாக்களில் ஒரு புறா இவர். மவுத்து வரைக்கும் அங்கேயே இருந்தார், அங்கேயே ஹரமிலே வஃபாத்துமானார். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் வாழ்க்கையிலே வருந்தி திருந்த அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஒரு நோய் திருத்தும், ஒரு மவுத்து திருத்தும், ஒரு நஷ்டம் திருத்தும், ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு திருத்தும், கண்ணாலே நாம் கண்ட சில காட்சிகள் திருத்தும். இந்த மாதிரி திருந்துவதற்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நம் கதவிற்கு வருகிற போது அதை தட்டிவிடாமல் ஏற்றுக்கொண்டு அதை பொக்கிஷமாய் கருத வேண்டும் என்பதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை, லைலத்துல் பராத்தை, துல்ஹஜ் மாதத்தினுடைய இரவுகளை இதையெல்லாம் வழங்குகிறார். அந்த அடிப்படையில் ரோமங்கள் உதிர்வதை போல பாவங்கள் உதிரக்கூடிய அற்புதமான ஒரு இரவு. இந்த இரவை இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும், அவனை பிடித்து உழுக்கித்த தேவைகளை நாம் கேட்க வேண்டும், இருக்கிற பலா முசீபத்துகளை எல்லாம் நீக்குமாறு கேட்க வேண்டும். தொடர்ந்து இபாதத்துகளிலே தொடர்ந்து இருங்கள், தனியாகவும் அதிகமாக அமல் செய்யுங்கள். இன்றைய இரவு இபாதத்து செய்வதும் தொடர்ந்து வரும் பகலிலே நோன்பு நோற்பதும் அதிகாரப்பூர்வமான ஹதீஸுகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, இதன் இரவை நின்று வணங்குங்கள், இதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள். ஒரு புனிதமான இரவு, ரப்பிடம் கோரிக்கைகளை பெறுவதற்காக வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் நம் கோரிக்கைகளை ஏற்பானாக, பாவங்களை மன்னிப்பானாக, நாம் கேட்க இருக்கிற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் சில நேரம் கொஞ்ச நேரம் திக்ரு செய்வோம். ரப்பை புகழ்ந்து திக்ருகள் செய்ததற்கு பின்னால் கேட்கப்படுகிற துவாக்கள் நிச்சயம் கபூலாகும். திக்ரை தொடர்ந்து துஆ இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அனைவரும் இது போன்ற கூட்டான இந்த இபாதத்துகளை தவிர்த்தும் அவரவர்கள் வீடுகளிலோ இடங்களிலோ நிச்சயமாக தனியாக இபாதத்துகளில் ஈடுபடுங்கள். வாழ்க்கையில் இது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிற போது தட்டிவிட வேண்டாம். ரப்புல் ஆலமீன் நம் எல்லா நல்லமல்களையும் ஏற்று அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்